நம்ம கலாச்சாரத்தில் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் எதிர்த்து பேசினா தவார்னு ஒரு அடி விழும். நம்ம சரியா பேசினா கூட பேசாத, எதிர்த்து பேசுறியா வாய மூடு அப்படின்றவாங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சிருவோம்னா பயந்துருவோம். யாருக்கு எதிர்த்து பேசக்கூடாதோ அவங்கள்ட்ட தான் எதிர்த்து பேசுவோம். அப்பா அம்மாட்ட எதிர்த்து பேசுவோம். ஆனால் ஊர்வலத்தில் நான் சொல்ல பிள்ளைங்கிட்ட எல்லா வாய் ஜவடாலும் இங்கே தான் இருக்கு. எங்க கிட்ட போடுற சண்டே வெளியில போய் போட்டு நீ உன் ரைட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வர வேண்டியதானே. அதை பண்ண மாட்டேன், இங்க எங்கள்கிட்ட வந்து சண்டை போடுவேன், வெளியில போய் சண்டை போட மாட்டேன்னு பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன் எப்பவுமே. அதுதாங்க நம்ம ஆவிக்குரிய நிலையும். என்ன பண்றோம்? அப்பாட்ட சண்டை போடுறோம் இல்லையா? நீங்க இதை செய்யல அதை செய்யல, நான் கேட்டேன் நீங்க வந்து நிறைவேற்றல, அதை பண்ணல இதை பண்ணல. அவர் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாரு. சாத்தான் குறுக்க வந்து என்ன செஞ்சிருப்பான்? நம்ம ஆசீர்வாதத்தை தடுத்து போட்டிருப்பான், கெடுத்து போட்டிருப்பான். நம்ம வாய் பேசாம இருந்ததுனால ஆசீர்வாதம் போயிருச்சு. உடனே நம்ம என்ன செய்யறது? திரும்ப அவர்கிட்ட போய் சாடுவோம். வழங்குதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் அதிகாரத்தை பயன்படுத்தணும். உங்க நாவில் இருக்கிற அதிகாரத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை உங்கள் நாவின் வழியாய் நீங்கள் பேசும் பொழுது சாத்தானை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஹல்லேலூயா.